குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். 25/10/2025 காருண்யாவோட ட்ரா நம்பர் 728க்கான கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கான கெஸ்ஸிங் பார்க்கறதுக்கு முன்னாடி 24ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங்கில் பார்த்தோம் அப்படின்னா சைபர் 92 பாக்ஸ் வர சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். நேற்று பார்த்தோம் அப்படின்னா 160, அது கீழே பார்த்தோம் அப்படின்னா 290, 160 அது மாதிரி வந்துச்சுன்னா சைபர் 92 பாக்ஸில் வர சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். பிசி பாஸ் ஆகிருக்கு 920. ரிசல்ட்டு பார்த்தோன்னா 220 அப்படிங்கிறது டபுள்ஸ் வந்திருக்கு. அதனால் 10 பாஸ் ஆகிருக்கு, 20 பாஸ் ஆகிருக்கு. அடுத்து கொடுத்த நம்பர்லையும் பார்த்தீங்க அப்படின்னா 240, 24 ஆர் 42 வர சான்ஸ் இருக்கலாம். வந்தால் 240 வரணும், இல்லை 420 சொல்லியிருந்தேன். ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா 220. பிசி பாஸ் ஆகிருக்கு 20 அப்படிங்கிறது. இன்னைக்கான கெஸ்ஸிங் பார்ப்போம். இன்னைக்கான கெஸ்ஸிங்கில் பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா ஒரே சார்ட் எடுத்தோம் அப்படின்னா லாஸ்ட் மந்த்லாம் பார்த்தோம் அப்படின்னா கண்டினியூவாக 15 நாளுக்கு மேலே கூட ஒரே சார்ட்டை பேஸ் பண்ணி ரிசல்ட்டு வந்துச்சு. ஆனால் இந்த மந்த்துக்கான சார்ட் பார்த்தோம் அப்படின்னா ஒரே பிளேஸை பேஸ் பண்ணி வர்றதுக்கான சான்சஸ் ரொம்ப குறைவாக இருக்குது. வேறு மாதிரி ரிசல்ட் வர்றதுக்கான கொஞ்சம் கிரிட்டிக்கலாக தான் இருக்குது கெஸ்ஸிங் எடுக்கிறதுக்கு. இன்றைக்கான கெஸ்ஸிங்கில் பார்த்தோம் அப்படின்னா 160, 1660, 160 பாஸ் ஆயிருந்துச்சு. அதுக்கு ஆப்போசிட்டில் இன்னைக்கு ரிசல்ட் பார்த்தோம் அப்படின்னா 227, 225. ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா 220 அப்படின்னு பாஸ் ஆயிருக்கு. ஸோ இதுக்கு ஆப்போசிட்டில் 22 பாஸ் ஆயிருக்கு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 16, 160 அப்படிங்கிறது 16 பாஸ் ஆச்சு ஏபி. அடுத்து 2 நம்பர் பார்த்தோம் அப்படின்னா 22 பாஸ் ஆகிருக்கு இன்னைக்கு ஏபி. அதை பேஸ் பண்ணி வந்துச்சு அப்படின்னா 54 வர சான்சஸ் இருக்கலாம். இது பார்த்தோம் அப்படின்னா 16 இருக்குது, 22 இருக்குது. ஸோ 54 அல்லது 45 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். 54 அல்லது 45 அது மாதிரி வந்துச்சு அப்படின்னா 455 இல்லை 457 இல்லை 450 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. இதை பேஸ் பண்ணி வந்துச்சுன்னா 4 டபுள்ஸ் வந்துச்சுன்னா 455, 457, 450 அப்படின்னு வர சான்சஸ் இருக்கு. 54 அல்லது 45 வந்துச்சுன்னா. அடுத்த கெஸ்ஸிங்கில் பார்த்தோம் அப்படின்னா 706, 402. நேற்று ரிசல்ட் பார்த்தோம் அப்படின்னா 60 பாஸ் ஆகிருக்கு பிசியில். இன்னைக்கு பிசியில் 20 பாஸ் ஆகிருக்கு. இப்போ நாளைக்கு இதை பேஸ் பண்ணி வந்துச்சு அப்படின்னா 67 வரணும். இதை பேஸ் பண்ணி வந்துச்சுன்னா 67, இதுக்கு மேலே பார்த்தோம் 87. இந்த 2 நம்பரை பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 678, இங்கே 876. 76 வரணும், இல்லை 87 வரணும், இல்லை 876 வர சான்சஸ் இருக்கலாம். இங்கே பார்த்தோம் அப்படின்னா 22 இருக்கு, இங்கே 76 இருக்கு, 767 இருக்கு, இங்கே 876 இருக்கு. அடுத்த சார்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா 209, 602, 245. இன்னைக்கான ரிசல்ட்டை பார்த்தோம். நேற்றைய ரிசல்ட்டு 60, இன்னைக்கான ரிசல்ட் 20. இதை பேஸ் பண்ணி வந்துச்சுன்னா 86, இல்லை கீழே உள்ள நம்பர் 37. 86 அல்லது 37. இங்கே பார்த்தோம் அப்படின்னா 87, 37, 87 அப்படிங்கிறது இருக்கு. 86 இருக்கு, இங்கே 786 இருக்கு. அது கீழே இருக்கக்கூடிய நம்பரில் 876 இருக்கு. இதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா 86 இருக்கு.
ஸோ 8 வந்துச்சுன்னா 87 அல்லது 86 வர சான்சஸ் இருக்கலாம். இல்லாட்டோ 8ஓட பவர் 3 வந்துச்சுன்னா 37 அல்லது 73 வர சான்ஸ் இருக்கலாம். இங்கே வந்த நம்பருக்கு ஆப்போசிட் நம்பரில் பார்த்தீங்க அப்படின்னா 137 அப்படிங்கிறது ஆல்ரெடி பாஸ் ஆகிருக்கு. 137. ஸோ 37 எகைன் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். 37 அப்படிங்கிறது வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். இங்கேயும் 37 இருக்குது. இதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா 37 அப்படிங்கிறது இருக்குது. இது வந்து சார்ட்டை பேஸ் பண்ணி எப்படி பாஸ் ஆகிருக்கு அப்படின்னு ஒரு 3 பிளேஸை பேஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். அதிலே பார்த்தீங்க அப்படின்னா கீழே 60 பாஸ் ஆச்சு. அதுக்கு அடுத்து பார்த்தோன்னா 22 பாஸ் ஆச்சு. ஸோ அதை பேஸ் பண்ணி பாஸ் ஆச்சு அப்படின்னா 45 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். இங்கே பார்த்தோம் அப்படின்னாலும் 54, 45. இதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா 45 இருக்குது. ஸோ ஆல்போர்டில் 45 அல்லது 54 வர சான்சஸ் இருக்கலாம். இல்லை 3 வந்துச்சு அப்படின்னா 37 வர சான்ஸ் இருக்கலாம். 1 வந்துச்சுன்னா 13 வர சான்ஸ் இருக்கும். 13 வந்துச்சு அப்படின்னா 132. ஆல்ரெடி 132 பாஸ் ஆகிருக்கு. 132. இங்கே பார்த்தோம் அப்படின்னாலும் 132. ஏபோர்டில் எகைன் 2 வந்துச்சுன்னா 2, 1, 3. இங்கேயும் 2, 1, 3 அப்படின்னு வர சான்சஸ் இருக்கும். 22 பாஸ் ஆகிருக்கு. 21 பாஸ் ஆச்சுன்னா 213, 214, 219 வர சான்ஸ் இருக்கலாம். அடுத்ததில் பார்த்தீங்க அப்படின்னா 220 பாஸ் ஆகிருக்கு. அது கீழே பார்த்தோம் அப்படின்னா 688. இன்னைக்கு டபுள்ஸ் வந்திருக்கு. ஸோ நாளைக்கும் டபுள்ஸ் வர சான்சஸ் இருக்குது அப்படின்னா இந்த சார்ட் பார்க்கலாம். 220 கீழே பார்த்தோம் அப்படின்னா 688 இருக்குது. மேலே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 200 இருக்குது. டபுள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 00 இருக்குது, 88 இருக்குது. 00 வரணும், இல்லை 88 வரணும். 688. ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா இங்கே பார்த்ததுலேயும் பார்த்தோம் அப்படின்னா 68 அப்படிங்கிறது இருக்குது. இங்கே பார்த்தோம் அப்படின்னா 68 இருக்குது. இங்கேயும் 768 இருக்குது. இங்கேயும் 768 இருக்குது பாக்ஸில். ஸோ டபுள்ஸாக வந்துச்சு அப்படின்னா 688 வர சான்ஸ் இருக்கும். இல்லை ஆல்போர்டில் 88 அல்லது 68 2 நம்பர் பாஸ் ஆகும். மேக்ஸிமம் பார்த்தோன்னா ஃபுல் நம்பர் பாஸ் ஆகணும், இல்லை 2 நம்பர் பாஸ் ஆகும். இல்லை அப்படின்னா அதுக்கு மேலே இருக்கக்கூடிய நம்பர் 200 அப்படின்னு பாஸ் ஆகிருக்கு. 688, 200. இந்த 2 நம்பரில் கண்டிப்பாக டபுள்ஸ் பாஸ் ஆச்சு அப்படின்னா 00 வரணும், இல்லை 88 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். சிங்கிள் நம்பர் அப்படின்னா எகைன் 20 வரலாம், 68 வரலாம். அடுத்ததில் பார்த்தீங்க அப்படின்னா 220. அதுக்கு மேலே இருக்கக்கூடிய நம்பர் 969 டபுள்ஸ் இருக்கு. 699 அப்படிங்கிறது. கீழே பார்த்தோம் அப்படின்னா 058. நேற்றும் 0 வந்திருக்கு, இன்னைக்கும் 0 வந்திருக்கு. ஸோ எகைன் 0 வர்றதுக்கான சான்சஸ் இருந்துச்சு அப்படின்னா 220 கீழே பார்த்தோம் அப்படின்னா 058. இப்போ 058 அப்படியே வரணும், இல்லை 05, 08 வர சான்சஸ் இருக்கும். 05 வரணும், இல்லை 08 வரணும். மேலே பார்த்தோம் அப்படின்னா 9 டபுள்ஸு, இல்லை அப்படின்னா 9669 வர சான்சஸ் இருக்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 220. இதுக்கு மேலே இருக்கக்கூடிய நம்பர் 395, கீழே இருக்கக்கூடிய நம்பர் 697. இங்கே 69 இருக்குது, 697, 67 இருக்குது, 68 இருக்குது, 678 இருக்குது. இங்கே பார்த்தோம் அப்படின்னா 678. ஸோ 67 ஃபுல் நம்பர் வரணும்னா 697, இல்லை அப்படின்னா 395. இந்த மாதிரி நம்பர்ஸ் எடுத்திருக்கேன். உங்களோட கெஸ்ஸிங்கில் 200, 688, 969, 058,
395 அல்லது 697 அப்படிங்கிறது 6 நம்பர்ஸ் எடுத்திருக்கேன். இந்த 6 நம்பர்ஸ் இல்லாமல் இந்த சார்ட்ல இருந்து எப்படி பாஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 1 இப்போ ஏ போர்டில் 1 வரும் அப்படின்னா ஏ போர்டில் 1 அல்லது பி போர்டில் 1 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. 2 வந்ததுனால 1 வந்துச்சு அப்படின்னா 16 வர சான்ஸ் இருக்கும். இங்கேயும் 16, இங்கே 13, 12, இங்கே 15, 18, 15, 18 அப்படிங்கிறது. இப்போ எகைன் 2 வரும் இல்லை 3 வரும். ஏ போர்டில் 2 வந்திருக்கு, 2க்கு பதிலாக 7 வரலாம் அப்படின்னா 7, 6, 2 வர சான்ஸ் இருக்கும். இல்லை 7, 2, 6 வர சான்ஸ் இருக்கலாம். இந்த மாதிரி ஏ போர்டில் என்ன நம்பர் சூஸ் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி நியரஸ்டாக இருக்கக்கூடிய நம்பர் தான் ஆல் போர்ட் நம்பர்ஸ். ஏல சூஸ் பண்ணிங்கன்னா பக்கத்தில் இருக்கிறதும் பி ஏபி கண்டிப்பாக சி பாஸ் ஆகுது, இல்லை ஏபி பாஸ் ஆகும். இல்லை பி போர்டு சூஸ் பண்ணீங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்க நம்பர் சி, பிசி பாஸ் ஆகும். அதனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 37 இருக்குது. 137ங்கிறது ஆல்ரெடி பாஸ் ஆகிருக்கு. இதுக்கு ஆப்போசிட்டில் 37 இருக்குது. இப்போ நாளைக்கு 99 வர சான்சஸ் இருக்குன்னு இப்போ நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். 99, 969 அப்படிங்கிறது. இங்கே பார்த்தோம் அப்படின்னா 60, 20 கீழே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் வரணும். இல்லை அப்படின்னா ஆப்போசிட்டில் 1, 3 3 வந்துச்சுனாவே 13 அல்லது 12, 22 பாஸ் ஆனதுனால 21, 37 இல்லை அப்படின்னா இன்னைக்கு அல்லது நாளைக்கு 99 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். 37 வந்துச்சு அப்படின்னா நாளைக்கு கண்டிப்பாக 99 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சொல்கிற பிளேஸை பேஸ் பண்ணி என்ன நம்பர் சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் கெஸ் பண்ணுங்கள். நான் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத மட்டும் தான் கொடுத்துருக்கேன். எப்படி வரலான்னு கொடுத்துருக்கேன். இதுதான் வரும் அப்படிங்கிறது கொடுக்கல. கன்ஃபார்ம் நம்பர்ஸ் இல்லை. உங்களோட கெஸ்ஸிங்கில் என்ன நம்பர்ஸ் வரும் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.